இம்பல்ஸ் கோடிங் கிளப்புங்கிற அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். எவ்ரி ஐ டோன்ட் நோ வீக் டேஸில் நான் மோஸ்ட்லி வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீக்கெண்ட்ஸில் ஒரு கூகுள் மீட் ஸ்கெடியூல் பண்ணி நம்ம அந்த வீக் டேஸில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கான ஒரு டிஸ்கஷன் செஷன் மாதிரி நம்ம வீக் டேஸில் வச்சுக்கலாம், லைக் வீக்கெண்ட்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வெப் டெவலப்மெண்ட்னா இந்த வீடியோவில் வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, எப்படி வெப்சைட்ஸ் ஒர்க் ஆகுது, ஒரு பேசிக் ஓவர்வியூ ஆஃப் வெப் டெவலப்மெண்ட்டை பார்த்துறோம். ஓகேவா? ஸோ வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். பேர்லேயே தெரியுது, வெப்சைட்டை டெவலப் பண்ணுறீங்க. ஸோ தட்ஸ் கால் வெப் டெவலப்மெண்ட். அதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்று பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட்னா என்னென்னா, நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு லேப்டாப்போ இல்லை ஏதோ ஃபோனோ ஏதோ ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரௌசரில் ஏதோ ஒரு பர்டிகுலர் URL www.facebook.com இல்லை instagram.com அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வருது. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுதோ அதுதான் ஃப்ரண்ட் எண்ட். சில கலர்ஸ் தெரியலாம். இப்போ சப்போஸ் நான் இங்கே பாருங்களேன், இங்கே போய் இங்கே ஃபேஸ்புக் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். நான் டைப் பண்ணி இப்போ இது உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதே மாதிரி நான் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் வெப்சைட்டும் வெப் பேஜும் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இங்கே வந்துட்டு இந்த இமேஜ் இருக்குது, இங்கே சில இன்புட் கேட்குறதுக்கான ஒரு ஃபார்ம் இருக்குது, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதெல்லாமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஸோ இது உங்களோட கிளையண்ட் சைடு, உங்களோட மிஷினில் இது ரன் ஆகுது. ஸோ இட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்ட்னா என்னென்னா, இதே நீங்கள் இங்கே உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்க, இங்கே பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு இங்கே லாகின்னு கிளிக் பண்ண உடனே இது பர்டிகுலர் ஒரு சர்வருக்கு போமா. சர்வர்னால் என்னென்னா, வேறு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கம்ப்யூட்டரில் உங்களோட பேக் எண்ட் கோட் ரன் ஆகிட்ருக்கும், ஒரு கோடு ரன் ஆகிட்ருக்கும். ஓகேவா? அந்த கம்ப்யூட்டரில் வெறும் கோடு மட்டும் தான் ரன் ஆகும், வேறு எதுவுமே ரன் ஆகாது. அது வந்துட்டு லைக் நார்மல் யூசர்ஸ் அதை நம்மள மாதிரி யூசர்ஸ் அதை வந்துட்டு யூஸ் பண்ண லைக் அதில் ஏதோ டைப் பண்ணி அது மாதிரிலாம் ஒரு நார்மல் யூசேஜ் அதுக்கு இருக்காது. அது ஜஸ்ட் கோட் ரன் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே இமெயில் அட்ரஸ் கொடுக்குறோம், பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். இது எங்கேயோ போய் இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணும்ல. நம்ம ஆல்ரெடி நம்மளோட பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து வச்சா ஏதோ ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த டேட்டா பேஸ் ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டை எடுத்து நம்மளோட பாஸ்வேர்டு, இப்போ நம்ம இன்புட் கொடுக்குற பாஸ்வேர்டும் 2 ஒன்றா அப்படின்னு செக் பண்ணி அதை திரும்பி நம்மளுக்கு இந்த வெப்சைட்குள்ளார அலோவ் பண்ணுதில்ல, இந்த ப்ராசஸ் நடக்குதுல்ல, இதுதான் பேக் எண்ட். இது வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறதில்ல. இது பேக் ஆஃப் யுவர் என்ன சொல்கிறது, ஏதோ வேறு ஒரு இடத்துல இது நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுதான் பேக் எண்டுன்னு சொல்லுவோம். டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது, இந்த ஆத்தென்டிகேஷன், இது எல்லாமே பேக் எண்டில் வரும். இப்போது இந்த ஒரு மாதத்துக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். 2 to 3 வீக்ஸ் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இப்போதைக்கு நம்ம ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ். இது ரெண்டும் சேர்த்து ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப் டெவலப்மெண்ட்னும் சொல்லலாம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ வெப் டெவலப்மெண்ட் பற்றி என்னன்னு நான் சொல்லிட்டேன். இப்போது வெப்சைட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறீங்களா, இப்போ நான் இங்கே ஒரு ஒயிட் போர்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் ஒரு வெப்பேஜ் தான், வெப்சைட் தான். ஓகேவா? இதை வந்துட்டு யாரோ கோட் பண்ணியிருப்பாங்கள்ல. இப்போ நம்மலாம் டெவலப்பர்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களாம் டெவலப்பர் தான் ஆக போகிறீங்க. ஸோ இந்த கோடை வந்துட்டு ஏதோ ஒரு லேப்டாப்லேயோ ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்லேயோ அவங்க டெவலப்பர்ஸ் உட்காந்து டைப் பண்ணி இதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. டெவலப் பண்ணிவிட்டு இந்த அவங்க எழுதின பர்டிகுலர் கோடை ஏதோ இன்னொன்று கம்ப்யூட்டரில் அதை கொடுத்துருப்பாங்க, அதை வந்துட்டு ரன் பண்ண வச்சுருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு பைத்தன் கோடு எழுதுறீங்க, பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு பைத்தன் கோடு. பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட்னா என்ன ஆகும், நீங்கள் அதை ரன் பண்ணோடனே உங்களோட கம்ப்யூட்டர்லேயே கீழே கன்சோலில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருமா? ஆனால் அந்த பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் வேறு ஏதாவது கம்ப்யூட்டரில் நீங்கள் எழுதின கோட் வேறு ஏதாவது கம்ப்யூட்டரில் ரன் ஆகுமா? நீங்கள் ரன் பட்டன் கொடுத்தா உங்களோட கம்ப்யூட்டரில் தான் ஹலோ வேர்ல்டுன்னு வரும். அந்த அவுட்புட் வேறு ஒரு கம்ப்யூட்டரில் வராது. அங்கே அந்த ஃபைல் இல்லைன்னா, நீங்கள் எழுதின பைத்தன் கோடு ஃபைல் இல்லைன்னா
இன்னொரு கம்ப்யூட்டரில் அது ரன் ஆகாது. எப்படி ரன் ஆகும்? ஸோ என்ன பண்ணணும், எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்துட்டு அங்கே ரன் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் அந்த கம்ப்யூட்டருக்கு நான் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணுறது எப்படி? ஒன்று நான் வைஃபை மூலியமாக பாஸ் பண்ணலாம், ஒயர்லெஸ் கனெக்ஷன். இன்னொன்று ஈத்தர்நெட் மூலியமாக இந்த ஒரு கம்ப்யூட்டருக்கும் இன்னொன்று என்னோடய டார்கெட்டட் கம்ப்யூட்டருக்கும் ஒரு கனெக்ஷன், ஒயர்டு கனெக்ஷன் கொடுக்கலாம். அந்த ஒயர்டு கனெக்ஷன் மூலியமாக நான் இங்கேருந்து என்னோடய பர்டிகுலர் கோடை அந்த ஃபைலை நான் அவங்களுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் அந்த ஃபைலை படித்து பார்த்துட்டு அவங்களும் ரன் பண்ணிக்கலாமா? ரன் பண்ணால் அங்கேயும் ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருமா? இதுதான் ஆக்சுவலாக இன்டர்நெட். இப்படி தான் இன்டர்நெட் ஒர்க் ஆகுது. இன்டர்நெட்டை தான் நீங்கள் வெப்சைட்டை பார்க்குறீங்க. ஸோ இன்டர்நெட்னா என்னென்னா இட்ஸ் அ கனெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அவ்வளோதான். இப்போ நான் சொன்னது தான், இந்த கம்ப்யூட்டரையும் அந்த கம்ப்யூட்டரையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கம்ப்யூட்டரில் நான் கோட் பண்ண கம்ப்யூட்டரில் என்ன கோட் பண்ணியிருக்கேனோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை நான் இன்னொரு கம்ப்யூட்டர்லையும் பார்த்துக்கலாம். எப்படி? நான் கனெக்ட் பண்ணனால ஒரு நெட்வொர்க்குக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். அதுதான் இன்டர்நெட். ஸோ வெப்சைட்டும் இப்படி தான் வந்துட்டு ஒர்க் ஆகுது. நான் இங்கே என்னோடய கம்ப்யூட்டரில் டெவலப் பண்ணிவிட்டு, ஆனால் வெப்சைட்டை ஏகப்பட்ட பேர் வியூ பண்ணுவாங்க. நானும் நீங்களும் மட்டுமா வியூ பண்ணுவோம்? இப்போது facebook.comங்கிறது எவ்வளோ மில்லியன் யூசர்ஸ் அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் நான் டெவலப் பண்ண கம்ப்யூட்டர், நான் தான் ஃபேஸ்புக்கை டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய கம்ப்யூட்டர்லேருந்து நான் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு என்னோடய கம்ப்யூட்டர் பவர்ஃபுல்லான ரிசோர்ஸ் கிடையாது. என்னோடய கம்ப்யூட்டர் வந்துட்டு 16 GB ரேம் உள்ள ஒரு கம்ப்யூட்டர், 1 TB உள்ள ஒரு SSD, இவ்வளோ தான். இது ஒரு பேசிக்கான ஒரு ரிசோர்ஸ் உள்ள ஒரு கம்ப்யூட்டர். ஆனால் எனக்கு பல மில்லியன் யூசர்ஸ் இந்த பர்டிகுலர் ஃபைல் வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்கன்னா என்னால் அத்தனை பேர்த்துக்கும் இந்த கம்ப்யூட்டரை வச்சு என்னால் அனுப்ப முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சில பிஸ்னஸ் மேன் இருப்பாங்க, அமேசான், இந்த AWS, இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அசூர், இதெல்லாம் நீங்கள் லைக் ப்ராம்ப்ட் பண்ணி பாருங்கள், இல்லை நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டெவலப்பர்ஸ் நம்ம இருக்கோம்ல, நம்மளால் நம்ம கம்ப்யூட்டரை வச்சு இவ்வளோ பேர்த்துக்கும் நம்மளால் அனுப்ப முடியாது. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கம்ப்யூட்டர் அவங்க வாங்கி வச்சு ஒரு பெரிய ஒரு இடத்துல எல்லாத்தையும் அந்த கம்ப்யூட்டர்லாம் வச்சுருப்பாங்க. நம்மளை மாதிரி டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவோன்னா, அவங்கள காண்டாக்ட் பண்ணி நம்ம எழுதின கோடை அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். ஒரு ஃபைல் தானே. இப்போ அந்த பைத்தான் example.py அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, அதுக்குள்ளார பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு எழுதி வச்சுருக்கீங்க. அதை நான் இன்னொருத்தவங்க எல்லாமே அதை அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த பர்டிகுலர் ஃபைலை எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன். அந்த பிஸ்னஸ்மேன், AWS, அமேசான், அவங்கக்கிட்ட, அது ஒரு கம்பெனி தான், லைக் நான் சொல்கிறேன், AWS கிட்ட கொடுத்துருவோம். அந்த ஃபைல் இந்தாங்க வச்சுக்கிங்க அப்படின்னு. அதுவுமே இன்டர்நெட் மூலியமாக தான் பாஸ் பண்ணிடுவோம் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஒரு கம்ப்யூட்டரில் மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க, மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸில் அந்த பர்டிகுலர் ஃபைலை வச்சுருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அதுதான் அந்த கம்ப்யூட்டர் பேர் தான் சர்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். சர்வருங்கிறது அதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு மீனிங்லாம் கிடையாது, அதுவும் ஜஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் தான். அந்த ஃபைல் அங்கே ஸ்டோர் ஆகியிருக்கும். அப்படிங்கிறப்போ நிறைய கம்ப்யூட்டர்ஸில் இப்போ நம்மளோட ஃபைல் ஸ்டோர் ஆகிருக்கா, நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சுருவோம். இப்போ ஃபேஸ்புக்கை வந்துட்டு டெவலப் பண்ணவங்க facebook.com அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிடுறாங்க. இப்போது அந்த சர்வரில் நம்ம கொடுக்குறோம்னு அவங்கக்கிட்ட, அது பேர் தான் ஹோஸ்டிங்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ்மேன், அந்த டேட்டா சென்டர், அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே அது பேர் தான் ஹோஸ்ட். நம்மளோட ஃபைலை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்குறோம், இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ யார் இருந்தாலும் facebook.comனு டைப் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த பர்டிகுலர் ஃபைலை கொடுத்துருங்க, அவங்க அதை வச்சு அந்த facebook.comஐ வியூ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க கொடுத்துருவாங்க. அந்த பேரை போட்டோன்னே facebook.com அப்படின்னு. இப்போது இப்போ நிறைய கம்ப்யூட்டர்ஸில் அந்த ஃபைல் இருக்கா. ஸோ நிறைய பேரால் அந்த நம்மளோட வெப்சைட்டை இப்போது ஆக்சஸ் பண்ண முடியும். இது பேர் ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. ஸ்கேலிங் பற்றி நீங்கள் பாருங்கள். இப்போ தான் வெப்சைட் நம்ம ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதை ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ்மேன் அமேசான் அது மாதிரிலாம் அவங்ககிட்டலாம் கொடுத்து நிறையா பர்டிகுலர் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸில் அதை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணி அதை இன்டர்நெட்டில் பப்ளிக்காக அவைலபிளாக ஆக்கிடுவாங்க. இப்போ அது அங்கே கொடுத்துட்டா அந்த சர்வர்ஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எந்த மூலையில் யார் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருந்தாலும் அவங்க facebook.com அப்படிங்கிற அந்த URL டைப் பண்ணால்
அது டேரெக்டாக அவங்க பக்கத்தில் எங்கே அந்த ஃபைல் இருக்கோ அந்த சர்வருக்கு போயிட்டு சர்வர் திரும்பியும் நீங்கள் என்ன ஃபைலை கேட்டிருக்கீங்களோ அந்த ஃபைலை உங்கள்கிட்ட திரும்பி தந்துடும். அந்த ஃபைல் அங்கேருந்து இங்கே வரும். இப்படி தான் வெப்சைட் டெவலப் பண்ணுறாங்க. ஒரு கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணுவாங்க, அது ஒரு இடத்துல கொடுத்துருவாங்க. யார் வேணாலும் பப்ளிக்காக அந்த யூஆர்எல் டைப் பண்ணால் அவங்களுக்கு அந்த ஃபைல் போயிடும். நான் பைத்தான் வச்சு சொன்னேன். இதை வந்துட்டு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இப்படி மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி இந்த ஃபைல்ஸை நமக்கு அனுப்புவாங்க. நம்ம டெவலப் பண்ணுவோம், ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணுவோம். யாராவது ஒருத்தவங்க அந்த பர்டிகுலர் ஃபைல் வேணும் அப்படின்னா அவங்க கேட்பாங்க. அந்த சர்வர் வந்துட்டு அந்த பர்டிகுலர் யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ரும். இப்படி தான் வெப்சைட் ஒர்க் ஆகுது. இது இப்போ தான் நான் ஒரு ஃபிசிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்னு இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன். உங்களோட கம்ப்யூட்டர் இமேஜின் பண்ணிங்க. இப்போ நான் இங்கே facebook.comனு இங்கே நான் டைப் பண்ணேன்னா www.facebook.com இங்கே நான் டைப் பண்ணியிருக்கேன். இது என்ன தெரியுமாவும், இது வந்துட்டு ஒரு URL, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் facebook.comோட ஃபைல்ஸ் ரிசோர்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு இதை வச்சு தான் கண்டுபிடிப்போம். இந்த www.facebook.comங்கிற URL என்ன ஆகுனா உங்களோட நான் இப்போ ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறேன். லேப்டாப்பில் தான் இந்த வெப்சைட்டில் நான் இதை டைப் பண்ணியிருக்கேன். இது என்ன ஆகுனா நான் ஒயர்லெஸ் இப்போது ரவுட்டர் இருக்கும், எனக்கு ஒயர்லெஸ் மூலயமா வைஃபை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த வைஃபை மூலயமா இந்த பர்டிகுலர் URL என்னோடய ரவுட்டருக்கு போகும். ரவுட்டர் பார்த்துருக்கீங்களே, ஒரு டப்பா மாதிரி இருக்கும், ரெட்டு இல்லை க்ரீன் கலர் எரிஞ்சிட்ருக்கும். அந்த இப்போ ஜியோனா ப்ளூ கலரில் ஒரு டப்பா கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதான் ரவுட்டர்னு சொல்லுவோம். இங்கேருந்து நான் ஜியோ யூஸ் பண்ணுறேன். இங்கேருந்து வைஃபை மூலயமா ஒயர்லெஸ் கனெக்ஷன் மூலயமா அந்த ரவுட்டருக்கு இந்த URL போயிடும், www.facebook.comனு போயிடும். இது அப்படியே அந்த ரவுட்டர் என்ன இருக்குன்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கனெக்ஷன் இருக்கும், ஒரு ஃபைபர் ஆப்டிக்கல் கனெக்ஷன் இருக்கும். அது எங்கே போகுதுன்னு பாருங்கள். அது வெளியில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மின்கம்பத்துக்கு போகும். அங்கேருந்து அந்த கனெக்ஷன் அப்படியே எங்கே போகும்னா அந்த ஒயர் அப்படியே இது ஃபுல்லாக ஒயர்லேயே தான் ட்ராவல் ஆகும். ஒயர்லேயே உங்களோட டேட்டா ட்ராவல் ஆகி உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டேஷன், அது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஜியோ யூஸ் பண்ணுறதுனால ஜியோவோட ISPக்கு போயிடும், அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போயிடும் என்னோடய டேட்டா. அங்கே என்ன ஆகும்னா, இப்போது இந்த ஒயிட் போர்டு எடுத்துப்போம். லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணோம். லெட்ஸே உங்கள் ஃப்ரெண்டோட பேர் கொக்கி குமார்னு வச்சுப்போம். உங்கள் ஃப்ரெண்டோட பேர் கொக்கி குமார். இப்போது இதை நீங்கள் ஃபோன் பண்ணணும். இவருக்கு ஒரு நம்பர் இருக்குமா, லெட்ஸே 999923 அப்படின்ட்டு அப்படியே ஒரு நம்பர், ஒரு 10 டிஜிட் உள்ள ஒரு நம்பர் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த நம்பர் வச்சா சேவ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் கொக்கி குமார்னுலாம் சேவ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் எடுக்கணும். இப்போ நீங்கள் கொக்கி குமாருக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணணும். நீங்கள் ஃபோன் எடுத்து டைப் பண்ணுறீங்க. என்னென்னு டைப் பண்ணுவீங்க? நம்பர் டைப் பண்ணுவீங்களா, இல்லை அவரோட பேரை டைப் பண்ணுவீங்களா? அவரோட பேரை தான் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. பேரை டைப் பண்ணோன்னே, ஆனால் அது எப்படி அந்த நம்பராக அது நான் கொக்கி குமார்னா வந்துட்டு லைக் ஃபோனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது அந்த நம்பர் தானே பார்க்கும். அந்த நம்பரை ட்ரான்ஸ்லேட் பண்ணுதில்ல, அந்த நம்பர் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுது? ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த நம்பர்னால் கொக்கி குமார், இந்த நம்பர்னால் இந்த நம்பர்னால் அப்படின்னு ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ அது அங்கே கன்வெர்ட் ஆகுது. உங்களோட பேர், உங்களோட நேம் ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு, மேபி அதை அட்ரஸ் மாதிரி வச்சுப்போமா, ஒரு ஃபோனில் நீங்கள் அதை ஒரு அட்ரஸ் மாதிரி வச்சுக்கலாமா, அது ட்ரான்ஸ்லேட் ஆகுது. இப்போது ஃபோன் வந்துட்டு அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த திரும்பியும் அப்போ அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன ஆகும்னா, facebook.com அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா, நான் இப்போ எங்கே வரைக்கும் இந்த டேட்டா போயிருக்கு, ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வரைக்கும் போயிருக்கு. அது ஒரு ஸ்டேஷன், ரைட்? ஓகேவா? அங்கே என்னன்னா டொமைன் நேம் சிஸ்டம் சர்வர்னு இருக்கும். இந்த நேம் சிஸ்டம் நேமிங் ஒரு சர்வரில், அங்கே ஒரு கம்ப்யூட்டரில், ஒரு டேட்டா பேஸில் facebook.com அப்போனா இதுக்கு இந்த பர்டிகுலர் IP அட்ரஸ். இங்கே தான் IP அட்ரஸ்னால் என்னென்னா, ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் இன்டர்நெட்டில் நீங்கள் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களோட நம்பர் யூனிக்காக இருக்கா? அதே மாதிரி இன்டர்நெட்டில் ஒவ்வொரு கம்ப்யூட்டர்
ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கும். ஐபி அட்ரஸை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி அது இருக்குன்னு. சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். அந்த facebook.comங்கிறது பர்டிகுலர் அந்த நம்பருக்கு அந்த ஐபி அட்ரஸை வந்துட்டு எங்கே இருக்கோ அந்த ரிசோர்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு டிரான்ஸ்லேட் ஆயிரும். இப்போ அந்த அட்ரஸை வச்சு தான் அந்த ஐஎஸ்பியிலேருந்து எங்கே போகும்னா, இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன். சப்போஸ் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் நான் இப்போ இங்கே தானே தமிழ்நாடு இருக்குது, இந்த இடத்துல இருக்கா தமிழ்நாடு இங்கே இருக்குது. என்னோட இப்போ நான் எங்கே வரைக்கும் போயிருக்கு, இங்கே மேபி இந்த இடத்துல சென்னையில் வந்துட்டு அந்த ஐஎஸ்பி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். எனக்கு சரியாக தெரியல எங்கே இருக்குன்னு. சென்னையில் இருக்குது அப்படின்னா, இப்போ சென்னை வரைக்கும் நான் www.facebook.comனு டைப் பண்ணது இப்போ இங்கே வரைக்கும் போயிருக்கோம். இந்த சென்னை இங்கே வரைக்கும் போயிருக்கோம். சென்னையிலேருந்து அப்படியே இப்போ என்னோடய சர்வர், இப்போ facebook.comங்கிற சர்வர் வந்துட்டு எனக்கு அமெரிக்காவில் இருக்குதுன்னு வைங்களேன். எனக்கு அமெரிக்கா வரைக்கும் போகணும் ஃபுல்லாக. ஏன்னா நான் என்னோடய ஃபைல் எங்கே இருக்குது, எனக்கு facebook.com நான் டைப் பண்ணுறப்போ எனக்கு என்ன வேணும், எனக்கு ஃபைல் வேணும். facebook.com டெவலப் பண்ணவங்க எங்கேயோ ஃபைலை ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்களே, அந்த இடத்துலேருந்து நான் ஃபைலை திரும்பி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு தான் நான் அந்த யூஆர்எல் டைப் பண்ணியிருக்கேன். அப்போனா எனக்கு கனெக்ஷன் மூலியமாகவே எனக்கு அந்த சர்வர் வரைக்கும் போகணுமா அந்த டேட்டா, அது அப்படியே இப்படியே இங்கே லேண்ட் வழியாக அதே மாதிரி நான் இங்கேருந்து எப்படி ஐஎஸ்பி சென்னைக்கு போச்சோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் இடத்துக்கு வந்துடும். இது மும்பைன்னு நினைக்கிறேன் இந்த இடம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் கடல். ஆனால் கடலுக்கு கீழேயும் இங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எப்படின்னா, கடலுக்கு இங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த மின்கம்பத்து வழியாக வந்துட்டு அந்த டேட்டா கேபிள்ஸ் போயிடும். ஆனால் அதே மாதிரி தான் கடலுக்கு கீழேயும் ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்துட்டு உள்ளாரியும் கடலுக்கு கீழே லிட்டரலாக யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய கடல், அவ்வளோ டெப்த் இருக்கும். அதுக்கு கீழே உங்களோட ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிளை கீழே பரி பண்ணி அது மூலியமாக உங்கள் டேட்டா போகும். நான் காமிக்கிறேன். ஃபைபர் அண்டர் த ஓஷன் இமேஜஸில் போனால் இங்கே பாருங்க, தெரியுதா? இது மாதிரி கடலுக்கு கீழே கேபிள் போட்டிருப்பாங்க. லிட்டரலாக உங்கள் எப்படி மின்கம்பத்தில் போகுது அதே மாதிரி கடலுக்கு கீழே இதே மாதிரி கேபிள் போகும். ஏன் போகுது? ஏன்னா அங்கே இருக்க கம்ப்யூட்டர்ஸோட நம்மளோட கம்ப்யூட்டரும் கனெக்ட் ஆகிருக்கணும்ல. அப்போ தானே வேர்ல்டு வைட் நீங்கள் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த இதுதான் இங்கே இருக்குது. இப்போ அந்த மேப்பை தான் இங்கே காமிச்சிருக்கேன். இங்கேருந்து இங்கே போயிடுச்சு. இங்கேருந்து திரும்பியும் எங்கே இப்படியே இந்த மேப் மூலியமாகவே இங்கே எங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அப்படியே போகும். இப்படியே போய் இப்படியே வந்து அப்படியே திரும்பி இங்கே எனக்கு அமெரிக்கா வரைக்கும் பேசிக்காக எனக்கு ஒயர்டு கனெக்ஷன் இருக்கணும். அப்போனா தான் நான் அங்கேருந்து திரும்பி எடுத்துகிட்டு வர முடியும். இப்படியே வந்து அமெரிக்கா எங்கே இருக்குது, மேலே இருக்கா, சரி அப்படியே இப்படி போயிடும். இப்படியே இங்கே வந்துடும். இங்கே ஏதோ ஒரு இது என்ன சிட்டின்னு தெரில. இங்கே வந்தோடனே இங்கேருந்து எனக்கு ஸோ பேசிக்காக இங்கே தான் வந்துட்டு நம்மளோட சர்வர் இருக்குதுன்னு வைங்களேன். இங்கே தான் என்னோடய facebook.comோட ஃபைல் இங்கே தான் இருக்குது. அப்போனா அப்படியே இங்கே திரும்பியும் மின்கம்பத்து வழியாக இங்கே வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். இங்கே போய் இது எப்படி போகும், ஐபி அட்ரஸை வச்சு தேடி இந்த இடத்துக்கு போயிடும். ஓகேவா? நம்மளோட ரெக்வஸ்ட் இங்கே என்ன பண்ணோன்னா, சரி இந்த ரெக்வஸ்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸுக்கு இப்போ நான் தான் அது கேட்டிருக்கேன், ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ்க்கு திரும்பி இந்த ஃபைலை எடுத்து கொடுத்துரு, facebook.com கேட்டிருக்கு, ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஃபைலை எடுத்து கொடுத்துரு அப்படின்னு அந்த சர்வர் கொடுத்துரும். அது திரும்பி அதே வழியாக எப்படி வந்துச்சோ அதே வழியாக இப்படி வந்து நினச்சி பாருங்கள். இது எங்கேயோ அமெரிக்கா எங்கேயோ இருக்குது, பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த சைடு. ஆனால் அவ்வளோ தூரமும் இந்த பர்டிகுலர் டேட்டா உங்களுக்கு ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்கு. இப்படியே வந்து திரும்பி இங்கே சென்னைக்கு வந்து ஐஎஸ்பிக்கு வந்து ஐஎஸ்பிலேருந்து திரும்பியும் இப்போ நான் திருச்சியில் இருக்கேன், திருச்சிக்கு வந்து சேர்ந்துடும். எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இது. ஆனால் நீங்கள் www.facebook.comனு நான் டைப் பண்ணேன், அடுத்த மில்லி செகண்டில் உங்களுக்கு டேட்டா வந்துருச்சு, எனக்கு அந்த யூஐ வந்துருச்சு. அப்போனா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி உங்களுக்கு டேட்டா எடுத்துகிட்டு வர செகண்ட்ஸ் எவ்வளோ, ரொம்ப ரொம்ப கம்மியான டைம், மில்லி செகண்ட்ஸில் நடந்துருதுலாம்.
ஏன்னா அந்த டேட்டா லைட் ஃபார்மில் அது வந்துட்டு ட்ராவல் ஆகும். ஃபைபர் ஆப்டிக்ஸில் ஆப்டிக்கல் கேபிளில் எப்படி உங்களோட டேட்டா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நீங்கள் போட்டு பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். லைட் ஸ்பீடில் இங்கேருந்து அங்கே போயிட்டு திரும்பி வரும். அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இங்கே டைப் பண்ணோடனே அவ்வளோ தூரம் போயிட்டு எடுத்துகிட்டு திரும்பி இங்கே வந்து ஃபைலை வந்துட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் அது ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கிது. இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்! நம்மளுக்கு லிட்டரலாக நீங்கள் இதெல்லாம் எல்லாமே வெறும் கல் மண்ணிலேருந்து எல்லாம் ஆரிஜினேட் ஆனது. யோசிச்சு பாருங்கள், வெறும் கல் மண்ணிலேருந்து இது எல்லாமே ஆரிஜினேட். இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்களோட ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் நடக்கும். ஸோ இப்போ நான் இன்டர்நெட் பற்றி சொல்லிட்டேன். வெப்சைட்னா லைக் வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். இங்கேருந்து எப்படி வரும் அந்த மேப்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஓகே, இப்போது உங்களோட கம்ப்யூட்டரில் எப்படி வெப்சைட் ரன் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். பேசிக்காக ப்ரௌசர்னு நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்க. இப்போ நான் இப்போ வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் எட்ஜுங்கிற ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி கூகுள் இருக்குது, ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது, மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ், பிரேவ் இருக்குது. இதெல்லாம் ப்ரௌசர்ஸ். இதெல்லாம் என்னென்னா ஜஸ்ட் சாஃப்ட்வேர், லைன் ஆஃப் கோட்ஸ். இதெல்லாம் கோடு தான். இது எல்லாமே உங்களோட பர்டிகுலர் கம்ப்யூட்டர்லேயோ ஃபோன்லேயோ இந்த ப்ரௌசர்லாம் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த ப்ரௌசர் தான் இந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணால் தான் இந்த ப்ரௌசருக்குள்ளே தான் எப்படின்னா இந்த மெக்கானிசம்லாம் இருக்கும். சில இங்கேருந்து இவ்வளோ இந்த கனெக்ஷன் கொடுக்கணும், லைக் இந்த ஃபைலை வந்துட்டு பார்ஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் அவுட்புட்டை கொண்டு வரணும். பார்ஸ்னால் என்னென்னா அந்த ஃபைலை ஒரு நீங்கள் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தானே மாற்றணும். எல்லா ஃபைலையும் உங்களுக்கு மிஷின் வந்துட்டு என்ன புரியும்? உங்கள் மிஷினுக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் புரியும், மிஷின் லாங்குவேஜ் தான் புரியும். அப்படிங்கிறப்போ இந்த ப்ரௌசர் தான் உங்களோட ஃபைலை இப்போ நான் வந்துட்டு இங்கே பாருங்கள், இதுதான் ப்ரௌசரில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பர்டிகுலர் யூஆர்எல் வேணும், இந்த பர்டிகுலர் வெப்சைட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். அதை டைப் பண்ண உடனே உங்கள் ப்ரௌசர் என்ன பண்ணும்? உங்களோட மைக்ரோசாஃப்ட் எட்ஜோ இதெல்லாம் என்ன பண்ணும்? அதை டேரெக்டாக சில உலார பல ப்ராசஸ் நடந்து அதை உங்களோட டெஸ்டினேஷனுக்கு அமுச்சு விட்ரும். அங்கேருந்து திரும்பி ஃபைல் உங்களுக்கு வருதா? அந்த ஃபைலை இந்த ப்ரௌசர் தான் என்ன பண்ணுன்னா, இப்போ எனக்கு HTML ஃபைல் வருது, ஜாவாஸ்கிரிப்ட் பைத்தனில் லைக் உங்களோட ப்ரௌசரில் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் தான் அதை ரன் பண்ண முடியும். வேறு எந்த லாங்குவேஜும் அதுக்கு புரியாது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இதுதான். ப்ரௌசருக்கு ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் தான் புரியும். இந்த ஃபைல்லாம் இப்போ நான் facebook.comனு கொடுத்தோன்னே எனக்கு எங்கேருந்தோ அந்த ஃபைல் வருதா? அந்த ஃபைலை உங்கள் ப்ரௌசர் தான் பார்த்து புரிஞ்சிக்கிட்டு சரி இந்த இடத்துல இந்த UI இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு அதை பார்ஸ் பண்ணி உங்களுக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டாக காமிக்கும். ப்ரௌசர் இதுதான் பண்ணும். ஓகேவா? ப்ரௌசர் இல்லைனா உங்களால் எந்த ஃபைலையும் ரன் பண்ண முடியாது வெப்சைட் ஃபார்மில். ஓகே, வெப்சைட்னா என்னென்னா இப்போ நாங்கள் facebook.com அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது நிறைய பேஜஸ் இருக்கா? இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பேஜஸில். இப்போ நான் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் எடுத்துக்கிறேன். அதில் காண்டாக்ட் பேஜ் இருக்கும், அபவுட் பேஜ் இருக்கும், அதே மாதிரி எப்படி சர்வீசஸ் பேஜ் இருக்கும். இது மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கும். இது ஒவ்வொன்றும் வெப் பேஜ்னு சொல்லுவோம். நீங்கள் பார்க்குற இந்த பர்டிகுலர் இப்போ இது ஒரு வெப் பேஜ், கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். இப்போ அதான் சொன்னல, பிஸ்னஸ் வெப்சைட்டில் இந்த அபவுட்டு, காண்டாக்ட், சர்வீஸ் இந்த 3 வெப் பேஜும் சேர்ந்தது அந்த பிஸ்னஸ் வெப்சைட். ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இதுவும் வெப் பேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரௌசர், வெப் பேஜஸ், வெப்சைட். இதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ரொம்ப டீப்பாக போகணுன்னு சீக்கிரமாக இப்போயே டீப்பாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ பேசிக் ஒரு தியரி இதுதான். வெப்சைட் நான் என்ன சொன்னேன், ஃப்ரண்ட் எண்டை பற்றி தானே இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஃப்ரண்ட் எண்டில் ஒரு 3 முக்கியமான டெக்னாலஜி, ஒரு லாங்குவேஜ் இருக்குது. என்னென்னா HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட். ஒரு நிமிஷம், கோக்கி குமார் போக மாட்டேங்கிறாரு. ஓகே, HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட், JSன்னு சொல்லுவோம். ஜாவாஸ்கிரிப்ட். இந்த 3 லாங்குவேஜஸ் நீங்கள் படித்தா உங்களால் ஒரு வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணிட முடியும். நான் அதுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். HTMLனா என்னென்னா, HTMLனால் ஒரு அனாலஜி சொல்கிறேன். ஒரு வீடு கட்டுறீங்க. ஒரு வீடு கட்டுறப்போ எனக்கு
இந்த இந்த டைமென்ஷனில் எனக்கு இந்த ரூம் வேணும், எனக்கு இந்த ரூமில் ஒரு ஃபேன் வேணும், இதெல்லாம் ஸ்ட்ரக்சரா, எனக்கு இங்கே ஒரு டோர் வேணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் பண்ணுறீங்களே பேசிக்காக. அதுக்கு நீங்கள் கலர் கொடுத்துருக்க மாட்டீங்க, எதுவுமே தந்திருக்க மாட்டீங்க. ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஒரு பில்டிங்கை கட்டுறீங்க, வெறும் சிமெண்ட்டு, இது செங்கல், இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க. அதே மாதிரி ஒரு வெப்பேஜை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு தரணுமா? எதுனாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் எல்லாத்துக்குமே. இப்போது இங்கே facebook.comல இங்கே கலர்லாம் தெரியுதுல்ல, இதெல்லாம் விட்ருங்க. இங்கே எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும், இங்கே எனக்கு ஒரு இமேஜ் வேணும், எனக்கு இங்கே ஒரு பட்டன் வேணும் அப்படின்னு நீங்கள், எனக்கு இங்கே கொஞ்சம் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க. அப்படி தானே வீடை ஃபஸ்ட்டு அப்படி தானே கட்டுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? பெயிண்ட் அடிப்போம். வீடெலாம் ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணதுக்கப்புறம், மேலெலாம் ரூஃப்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அடிப்போமா, கலர்ஃபுல் ஆக்குவோமா நம்ம வீடை? பெயிண்ட் அடிச்சு அதுதான் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வெறும் இங்கே டெக்ஸ்ட்டு எனக்கு இது இப்படி தான் வேணும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரக்சர் கொடுத்தோம். இதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் வச்சு எனக்கு இந்த கலரில் வேணும், இந்த எக்ஸ்ப்ளோர் த திங்ஸ் பிளாக்ல வேணும், நான் லவ்ங்கிற ஒரு அந்த 2 வார்த்தை மட்டும் எனக்கு ப்ளூவில் வேணும் அப்படின்னா நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அது கலர் கொடுத்துப்போம். எனக்கு இந்த லாகின் பட்டன் எனக்கு ப்ளூவில் வேணும், எனக்கு இது கொஞ்சம் ரவுண்டடாக வேணும் அப்படின்னு நான் இதெல்லாம் வந்துட்டு சிஎஸ்எஸ்ல கொடுத்துப்பேன். அது பேசிக்காக நம்ம ஸ்ட்ரக்சரை இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு அழகுபடுத்துகிறோம். அப்போனா நம்ம சிஎஸ்எஸ்ங்கிற ஒரு லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஜேஎஸ்னால் என்னென்னா, அந்த வீடு எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். நான் இங்கே ஃபேனு லைட்டு எல்லாமே வந்துட்டு நான் செட் பண்ணி வச்சிட்டேன். ஹெச்டிஎம்எல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் செட் பண்ணி வச்சிட்டேன். பெயிண்ட்டும் வச்சிட்டேன். கலர்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ வீடு எல்லாமே கலர்ஃபுல் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ ஸ்விட்ச் போர்டும் நான் வச்சுட்டேன். இது எல்லாமே ஸ்ட்ரக்சர். அந்த பர்டிகுலர் எந்த பட்டனை நான் அழுத்தினா எனக்கு ஃபேன் ஓடணும், எந்த ஸ்பீடில் வச்சா எனக்கு எந்த ஸ்பீடில் ரெகுலேட்டர் எந்த லெவலில் வச்சா எந்த ஸ்பீடில் எனக்கு ஃபேன் ஓடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல, எனக்கு இந்த ஸ்பீடில் வச்சு இந்த லெவலில் வச்சா எனக்கு இந்த ஸ்பீடில் ரன் ஆகணும். அதுதான் வந்துட்டு அந்த அனாலஜி தான் இங்கே ஜாவாஸ்கிரிப்ட் வெப்சைட்டில். எனக்கு இந்த பர்டிகுலர் பட்டன் அழுத்தினா, எனக்கு இந்த லாகின்ங்கிற பட்டன் அழுத்தினா எனக்கு இந்த ப்ராசஸ் நடக்கணும். எனக்கு க்ரியேட் நியூ அக்கௌண்ட்னு இப்படி நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இப்படி ஒரு வெப்பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம்ல, அதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? பேசிக்காக உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு உயிர் கொடுக்குறீங்க. நார்மலாக அப்படியே ஸ்டாட்டிக்காக இல்லாமல், லைக் ஒரு வெப்பேஜை ஓப்பன் பண்ணால் அப்படியே இல்லாமல் வெறும் நீங்கள் கலர்ஸை மட்டும் பார்த்து ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்க்காம எனக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இதில் ஆட் பண்ணணும், எனக்கு இந்த பட்டன் அழுத்தினா எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்களே, அதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட். ஏன்னா அதுதான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ரெண்டும் வந்துட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரக்சரல் லாங்குவேஜ் தான். இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, உங்களோட பர்டிகுலர் வெப்சைட்டில் என்ன நடக்கணும், என்ன அழுத்தினா என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பண்ணுவீங்க. இப்போ இந்த 3 டெக்னாலஜி நான் என்னன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹெச்டிஎம்எல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் ஹெச்டிஎம்எல் பற்றின ஒரு நார்மல் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். அடுத்த வீடியோவில் ஹெச்டிஎம்எல்னால் என்னென்னு நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஓகேவா? எனக்கு அடுத்த வீடியோக்கு நீங்கள் பார்க்குறதுக்குள்ளார ஒன்று பண்ணணும். விஎஸ் கோட் அப்படின்னு இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல டைப் பண்ணுவீங்களா, இப்போ இந்த பைத்தன்லாம் படிச்சிருப்பீங்க, இல்லை சி படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் டைப் பண்ணுவீங்களா, அது மாதிரி விஎஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாமே விஎஸ் கோட் தான் யூஸ் பண்ணுவோம். விஎஸ் கோட் டவுன்லோட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளார இந்த விஷுவல் ஸ்டூடியோ கோட் அப்படின்னு இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணி இந்த விண்டோஸ் நீங்கள் விண்டோஸ்னால் நீங்கள் விண்டோஸ்க்கான டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு ஐக்கன் உங்களோட கம்ப்யூட்டருக்கு வந்துடும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே நான் ஆல்ரெடி கொஞ்சம் கோட் பண்ணி வச்சுருந்தேன், இதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். அதில் இங்கே பாருங்கள், இங்கே ஹோவர் பண்ணால் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி லைவ் சர்வர் லிவர்னு போட்டேங்க, சாரி, லைவ் சர்வர் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், லைவ் சர்வர்னு இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இங்கே இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா? ஸோ விஷுவல் ஸ்டூடியோ கோடை டவுன்லோட் பண்ணி அதில் இந்த எக்ஸ்டென்ஷனுங்கிற ஒரு
எக்ஸ்டென்ஷனுக்குள்ளார போயிட்டு அதுக்குள்ளார லைவ் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்பொழுதைக்கு இந்த லைவ் சர்வர் வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸோ இன்றைக்கி வெப்சைட்னா இந்த வீடியோவில் வெப்சைட்னா என்ன, வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது, இன்டர்நெட்னா என்ன, அப்புறம் வேறு என்ன பார்த்தோம், ப்ரௌசர்னா என்ன, வெப் பேஜஸ்னா என்ன, வெப்சைட்னா என்ன, HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட்னு பேசிக்காக நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுத்தேன். அதாவது வெப்சைட்டில் 3 தான் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் நான் சொன்னேன். ஃப்ரண்ட் எண்டில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறத நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா 3 லாங்குவேஜஸ் தேவைப்படும்னு. ஒன்று HTML, இன்னொன்று CSS, இன்னொன்று ஜாவாஸ்கிரிப்ட். இது 3மே தேவைப்படும். அது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுன்னு நான் சொன்னேன். இதை ரொம்ப பேசிக் ஒரு ஓவர்வியூ அதான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது வேர்ட்ஸ் ஏதாவது புரியல அப்படின்னா, நான் சொன்ன வேர்ட்ஸ் ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. நான் சொல்கிறப்போ அதை ChatGPTலையோ இல்லை ChatGPTலையோ நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுங்கள். ப்ராம்ப்ட் பண்ணால் அதுவே உங்களுக்கு ஆன்சர் தரும்ல. அதில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா திரும்பி ப்ராம்ப்ட் பண்ணி படிக்கிறது தான் பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங். ஓகேவா? நீங்கள் யூடியூப் வீடியோ மட்டும் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்களாக செல்ஃப் லேர்னிங் பண்ணால் தான் உங்களுக்கு நிறையா அந்த இன்ட்யூஷன் பில்ட் ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன்.